திருப்பதி பெருமாள் தான் வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட தான் அந்த திருப்பதி மலை மேலேயே நிற்கிறாரு. அந்த வட்டியை நம்மளை மாதிரி பக்தர்கள் தான் கட்டிக்கிட்டு வராங்கன்னா உங்களால் நம்ப முடியுதா? பெருமாள் ஒரு தடவை பூமிக்கு வராரு. ஸோ அப்போ வரும்போது பத்மாவதி பார்க்குறாங்க. இந்த பத்மாவதி யாருன்னா ஆபாசராஜன் சொல்லிட்டு ஒரு மன்னர் அந்த காலத்தில் இருந்திருக்காரு. அவரோட மகள் தான் இந்த பத்மாவதி. அந்த பத்மாவதியை பார்த்த பிறகு ரெண்டு பேத்துக்குமே காதல் வந்துருது. அப்போ பார்த்தீங்கன்னா பெருமாள் பகுலதேவி அப்படிங்கிறவங்களோட ஆசிரமத்தில் தான் குடியிருக்காங்க. ஸோ இந்த பகுலதேவியும் அந்த ஆபாசராஜனும் சேர்ந்து இந்த மாதிரி கல்யாணத்தை நிச்சயத்தை பண்ணுறாங்க. பண்ண பிறகு இந்த மாதிரி வரதட்சணை வந்து பத்மாதேவிக்கு கொடுக்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுக்க வேண்டியிருக்கும். யாருன்னா மாப்பிள்ளை வீட்டில் தான் பெண்ணுக்கு நகையெல்லாம் போட்டு வரதட்சணை கொடுக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பெருமாள் கையில் எதுவுமே காசே கிடையாது. ஸோ எந்த பணம் சொத்துமே கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா மேலோகத்திலிருந்து இங்கே பூமிக்கு வந்திருக்காரு. அதனால் அவர்கிட்ட எந்த காசுமே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, குபேரன் கிட்ட போய் கடன் கேட்குறாரு. எவ்வளோனா 14,000 பொன் வராகங்களை கடன் கேட்கிறாரு. யார் முன்னாடி சாட்சி வச்சு கேட்கறா, சிவன் முன்னாடியும் பிரம்மன் முன்னாடியும் சாட்சி வச்சுக்கிட்டு அந்த கடன் வாங்குறாரு. கடன் வாங்கிட்டு அவரோட கல்யாணத்தை மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் பண்ணி முடிக்கிறாரு. பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் கல்யாணம் முடிஞ்சது. ஸோ கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த கடனை வந்து அடைக்கிறத ஒப்பந்தம் பண்ண முடியாது. அது எந்த டைமுக்குள்ளனா இந்த கலியுகம் முடிகிற வரைக்குமே அந்த கடனுக்கு வட்டி கட்டணும். ஸோ கலியுகம் முடிஞ்ச பிறகு அந்த அசலை பெருமாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் எடுக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் படி தான் இப்போ நம்ம காணிக்கை பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த காசு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த காசு எல்லாமே இந்த குபேரனுக்கு போய் செய்ய வேண்டிய காசு. ஸோ குபேரனுக்கு தான் நம்ம வட்டி கட்டிட்டு இருக்கோம். பெருமாள் அதுக்காக தான் அந்த கடன் அடைக்கிறதுக்காக தான் அந்த திருப்பதி மலை நின்றுருக்காரு. ஸோ அவருக்கு காணிக்க போடுற ஒவ்வொரு ரூபாயுமே நம்ம குபேரனுக்கு கட்டுற வட்டி கேஸ் தான்.